கோவை மாவட்டத்தில் மின்வாரிய செயற்பொறியாளராக பணியாற்றும் அதிகாரி ஒருவர் லஞ்சம் பெறும்போது லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தில் பிரபு என்ற மென்பொருள் பொறியாளர் தனது தந்தைக்கு சொந்தமான கோவை மாவட்டம் நீலம்பூர் ஊராட்சி முதலிப்பாளையத்தில் உள்ள 99 சதுர சான் நிலத்தில் ஒரு மின்கம்பம் குறைந்த மின்னழுத்த பாதையினிடையே இடம் கொண்டிருந்தது. இதனால் அந்த மின்கம்பத்தை நிலத்தின் ஓரமாக மாற்றும் நோக்கில் குறும்பபாளையம் மின்வாரிய அலுவலகத்தில் ஆன்லைனில் விண்ணப்பம் செய்தனர். இந்நிலையில் மின்கம்பத்தை இடமாற்றுவதற்கான செலவு ரூபாய் 50,000 தாண்டியதால் மேலதிக அனுமதி பெற வேண்டியதாக இருந்தது. இதற்காக சம்பந்தப்பட்ட அதிகாரியான சோமனூர் மின்வாரிய செயற்பொறியாளர் சபரிராஜை நேரில் சென்று சந்தித்தனர். அப்போது பணிக்கு அனுமதி வழங்க ரூபாய் 20,000 லஞ்சமாக கேட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த அதிர்ச்சிகரமான சூழலை எதிர்பாராத செந்தில் பிரபு உடனடியாக லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் கொடுத்தார். அதன் பேரில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் திட்டமிட்ட நடவடிக்கையில் சோமனூர் மின்வாரிய அலுவலகத்தில் சபரிராஜை ரசாயனம் தடவிய பணத்துடன் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். அவரிடமிருந்து 20,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சபரிராஜ் மீது லஞ்ச ஒழிப்பு தடையியல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மேலதிக விசாரணை நடைபெற்று வருகிறது.